ஒன்று அப்படியே ஆனால் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படியே அப்படியே மறுபடியும் பாருங்க பிடிங்க பாருங்க. ஓகே அடுத்த சரிண்ணே சரி நாளைக்கு மதியம் அப்படியே இருக்கணும். வணக்கம், என்னோட பேர் சுதர்சன். தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை கோவை மண்டல தலைவராக இருக்கிறேன். கிட்டத்தட்ட நான் கோயம்புத்தூரில் ஒரு 11 வருஷ காலமாக நெல்லை பரணி ஃபுட்ஸ் என்ற நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இது என்னோட 4வது பிரான்ச். இது என்னோட பிரான்ச்சில் இது இன்றைக்கி திறப்புகளை சலுகையாக ரூபாய் 300 பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே இனிப்பு இலவசமாக கொடுத்துட்ருக்குறோம். இந்த ஆஃபர் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஓடிட்டுருக்குது. நம்மளோட சிறப்பு அம்சமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட இனிப்பு மற்றும் கார வகைகள் தான். உங்கள் கண் முன்னாடி லைவ் டெமோவில் மட்டும்தான் நம்மளோட இனிப்பு கார வகைகள் எல்லாமே தயாரிப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 11-12 ஆண்டுகாலமாக நம்ம மார்க்கெட்டில் இன்றைக்கி ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா நம்மளோட தரம் மட்டும்தான் காரணம். ரெண்டாவது, நம்ம கடல் இன்றைக்கி திறப்புல அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தெலுங்குபாளையம் ரோடு, சொக்கம்புதூர் மாசாணியம்மன் கோவில் அருகில் தான் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. அனைத்து வாடிக்கையாளர்களும் தொடர்ந்து ஆதரவு தந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் ஒரு நல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய தினம் எங்களது கோவை மண்டல தலைவர் சுதர்சன் அவர்கள் நெல்லை பரணி ஸ்வீட்ஸ் என்ற நிறுவனம் நடத்தி வர்றாங்க. அது ஒரு சுதேசி நிறுவனம். கடந்த 11 வருஷமாக நடத்தி இப்போ இன்னைக்கு புதிய கிளை திறப்பு விழா. கோவை மண்டல நிர்வாகிகள், அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்கன்னா அது பெருமைக்குரிய விஷயம். அதாவது ஒரு மண்டலுடைய நிர்வாகியுடைய புதிய நிறுவன திறப்பு விழாவுக்கு கோவை அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் வருகை தந்து வாழ்த்தியது ஒரு பெரிய விஷயம். அவருடைய திறந்த மனப்பான்மை, சிறந்த செயல்திறன், சிறந்த ஆளுமை அனைத்தையும் வரவேற்ற காரணத்தினால்தான் இவ்வளவு சிறப்பாக நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். வருகை தந்தவர்களுக்கும் வாழ்த்தியவர்களுக்கும் நன்றி. தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை பொறுத்தளவில் எந்தெந்த பகுதியில் எங்கெங்கெல்லாம் சுதேசி வணிகங்கள் தலை தோங்க வேண்டுமோ அங்கெல்லாம் குரல் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சமீப காலமாக ஜிஎஸ்டி வரி என்பது முதல்ல இந்த ஜிஎஸ்டி வரிங்கிறத மத்திய சர்க்கார் கொண்டு வரும்போது வரவேற்பு கொடுத்ததே நாங்கள் தான். எல்லா நிர்வாகமும் எதிர்த்த போது இந்த ஜிஎஸ்டியை வரவேற்றது. இது ஒரு வணிகருக்கு ஒரு சிறப்பாக இருக்கும், பொதுமக்களுக்கும் கஷ்டம் இருக்காது அப்படிங்கிறத நோக்கி நாங்கள் வரவேற்பு கொடுத்தோம். ஆனால் காலப்போக்கில் ஜிஎஸ்டி வரி என்பது ஒரு பிள்ளை பூச்சியாக இருக்கும் என்பதை நினைத்தோம். ஆனால் அது பெரிய கொடுமையான விஷ வண்டாக இருந்திருக்கிறது. ஜிஎஸ்டி என்பது சவரம் பண்ணுறதுக்கு, லாண்ட்ரி கடை துணி வெளுக்கிறதுக்கு, இதுக்கெல்லாமா ஜிஎஸ்டி போடுவான்? இப்போ ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. வாடகை ஒரு 10,000 ரூபா வாடகைன்னா அதுக்கு 1,800 ரூபா, 18%, 1,800 ரூபா ஜிஎஸ்டி வரி. இதெல்லாம் நாடை ஒரு அழிவு பாதைக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு தவறான ஆலோசனையினால் சுதேசி வணிக பெருமக்களை எத்தியோப்பியா மாதிரி அகதியாக மாற்றுவதற்கு திட்டம் போட்டு வேலை நடக்கிறது. இங்கே சுதேசி வணிகர்களை எல்லாம் அழித்து விட்டு விதேசிகளை இறக்குமதி செய்வதற்காக செய்கின்ற ஒரு சதி திட்டம். இந்த திட்டத்திற்கு இந்த வணிக சமுதாயத்திலே சில கருங்காலிகளையும் கண்காணிகளையும் தங்கள் வசம் ஆக்கி கொண்டார்கள். ஆகவே தான் நாங்கள் எங்களுடைய போராட்ட களத்தை மாவட்ட வாரியாக தீவிரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். முதல் இது ஒரு பெரிய அழிவு திட்டம் வணிகருக்கு என்பதை சுட்டிக்காட்டியதே தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை தான். அதில் அடுத்த கட்டமாக மதுரையில் போராட்டம் நடத்தி திருப்பூர் ஆயிரக்கணக்கான பேர் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும். முந்தா நாள் ஜிஎஸ்டி அலுவலகத்துக்கு மனு கொடுக்குற
போராட்டத்தை நடத்தணும் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை. ஒரு ஆக்கப்பூர்வமான போராட்ட களத்திலே தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை இருக்கிறது. அடுத்த கட்டமாக இந்த வணிக பெருமக்களையும் சுதேசி மக்களையும் நாடோடியாக மாற்றுகின்ற திட்டத்திற்கு துணை போகின்ற மாநில அரசையும் மத்திய அரசையும் கண்டித்து அரை நிர்வாண போராட்டம் நடத்த இருக்கிறோம். அரை நிர்வாணம் அதாவது சாதாரணமாக ஒரு துண்டை கட்டிக்கிட்டு மத்திய அமைச்சர் நிதி அமைச்சர் படத்தை வச்சு அதில் மாலை போட்டு கும்பிட்டுட்டு நம்ம நாட்டிலேருந்து 40 பார்லிமெண்ட் உறுப்பினர் போயிருக்கான். அவன் எதுக்கு போயிருக்காங்க, என்ன செய்கிறாங்கங்கிறது ஒன்றும் தெரியல. பார்லிமெண்ட்டில் நல்லா முந்திரி பக்கடா போடுவான் போல் தெரியுது. தின்னுட்டு காப்பி குடிச்சிட்டு வர்றதுக்கு போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஆகவே மத்திய நிதியமைச்சர் அவர்களுக்கு மாலை அணிவித்து விட்டு அங்கேருந்து மாவட்ட வாரியாக அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு மனு கொடுக்கும் போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். துண்டு மட்டும்தான் கட்டியிருப்போம். எப்போ எங்களுக்கு துண்டு தான் இருக்குது, அதையும் உரிமை விட்டு கோமணமாக ஆக்கிறாங்கன்னு அரசுக்கு சுட்டி காக்க அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். கேளுங்க, வேறு எதுவும் வேணும்னா ஐயா சுதர்சன் திறப்புழா முன்னிட்டு சொல்லுங்கள். இந்த 300 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற